அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் வேண்டா, இலங்கை அரசாங்கத்தால தாதி உத்தியோகத்தர்களை அரச வேலைவாய்ப்பு உள்வாங்கிறதுக்கான விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. அதாவது நீங்க இலங்கையில உயர்தர பரீட்சையில 2020, 21, 22 இதுல ஏதாவது ஒரு ஆண்டுல உயிரியல் பிரிவு, அதாவது பயாலஜி ஸ்ட்ரீம் அப்படி இல்லாட்டி மேத்ஸ் ஸ்ட்ரீம்ல நீங்க எக்ஸாமுக்கு தோற்றி உயர்தர பரீட்சைக்கு எழுதி அதுல நீங்க 3 பாடங்கள்ல சித்தி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இந்த பயிற்சி நெறிக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த பயிற்சி நெறி எப்படி அமைய போகுதுன்னா, உங்களை அரச வேலைவாய்ப்பு உள்வாங்கிறதுக்கு முதல் 3 வருடங்கள் நர்சிங் ட்ரைனிங் நடக்கும். உங்களுக்கு நர்சிங் காலேஜ் விடாது. அதுக்கு பிறகு உங்களை நிரந்தர நியமனத்துக்கு அரசாங்கம் உள்வாங்கிக் கொள்ளும். இப்போ இதுல நாங்க பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தகமை இருக்கணும் என்று பார்த்தோம்னா, முதலாவது விஷயம் ஏஎல்ல நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்ட்ரீம்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல எடுத்து 3 பாடம் பாஸ் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் ஓஎல்ல பாத்தீங்கன்னு சொன்னா மேத்ஸ், தமிழ், விஞ்ஞானம், ஆங்கிலம் இந்த பாடங்கள்ல உங்களுக்கு சீதர சித்தி இருக்கணும் ஆக குறைஞ்சது. அடுத்த இது 2 ஷைக்குள்ளே இருக்கலாம். அதாவது உங்களுக்கு 2 ரிசல்ட் ஷீட்டுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஷை செகண்ட் ஷை என்ற 2 ரிசல்ட் ஷீட்ல இந்த நான் சொன்ன மாதிரி 6 பாடங்கள்ல சித்தி அதுல 4 பாடங்கள்ல திறமை சித்தி இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்த 3வது தகவலை பார்த்தோம்னா உங்களோட உயரம் 4 அடி 10 அங்குலத்துக்கு கூடவா இருக்கணும். அடுத்த 4வது நீங்க திருமணமாகாத ஒரு நபராக இருக்க வேண்டியது அவசியம். ஆண் பெண் இருபாலாலும் விண்ணப்பிக்கலாம். அடுத்த கடைசி விஷயத்துக்கு போனோம்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே ஏலெவல் ஊடாக ஒரு கேம்பஸ்ல போய் படிச்சு கொண்டோ ஒரு டிகிரி செய்து கொண்டோ இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இலவச கல்வி முறைமை இல்லாம வேறொரு முறைமைகளால நீங்க ஒரு டிகிரி எங்கேயாவது முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். மற்றபடி நீங்க அப்ளை பண்ண முடியாது. அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போனோம்னு சொன்னா, இதுல உங்களுக்குரிய பயிற்சி என்றது 3 வருட பயிற்சி காலமா இருக்க போகுது. இந்த பயிற்சி காலத்துல உங்களுக்கு ஒரு சம்பளம் உண்டா கவர்மெண்ட் பே பண்ணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனத்துக்கு நீங்க உள்வாங்கப்படுவீர்கள். அடுத்த இதுல இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா ஆன்லைன் ஊடாக அப்ளை பண்ணணும். ஹெல்த் மினிஸ்ட்ரி வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆன்லைன் ஊடாக அப்ளை பண்ணிட்டு அதுல வர பிரிண்ட் அவுட்டை நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கொள்ளணும். இன்டர்வியூ போய்க்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. அது வரைக்கும் நீங்க போஸ்டல் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம், உங்களோட ஆன்லைன் சப்மிஷன் சரியா செய்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், 5 இலக்கம் உண்டு. நீங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் செய்யப்படலைன்னு அர்த்தம். அடுத்த 3வது விஷயத்துக்கு நாங்கள் போனோம்டா, இதுல இப்ப நீங்க உங்களை எப்படி இவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன சர்ச் ஸ்கோர், அதாவது உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 100 வேக்கன்ட் இருக்குது, 100 நர்சஸ் எடுக்க போனோம்னா 200 பேர் அப்ளை பண்ணா முதல் 100 சர்ச் ஸ்கோர் வைஸ்ல ரேங்க்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு செலக்ட் பண்ணப்படுவீங்க. இன்டர்வியூ ஒன்றுடாக தான் செலக்ட் பண்ண போறேன். இந்த ஒரு போட்டி பரீட்சைகளோ இல்லை. இதுல நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா 2020, 21, 22 இந்த 3 வருஷம் கழிஞ்ச முதல் ஏழு எடுத்தாக்களை தான் இன்வைட் பண்றேன். அப்ப இதுல நீங்க அப்ளை பண்றாங்க பொதுவா பார்த்தோம்னு சொன்னா கணக்க பேர் இந்த பட்ஜெட்ல இருக்காங்க. ஆல்ரெடி வேற வேற வேலை வாய்ப்புகள் கோர்சஸ் போயிட்டாங்க. அப்ப இதுல ஒரு சான்ஸும் கிடைக்கல, நான் பின் ரேங்க்ல வந்துட்டேன், சஸ்கோர் எனக்கு குறைவு, அப்படியான எண்ண கருக்கள்ல இது வாய்ப்புகள் ஒன்று கிடைக்கலன்னு இருக்காங்க. இப்போ ஒரு சந்தர்ப்பமா இது அமைய போகுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த நாங்கள் இதுல கடைசியா பார்க்க வேண்டிய விஷயம் சொன்னா, நர்சிங் என்ற ஃபீல்டு ஒரு நல்ல ஃபீல்டு, நல்ல இன்கம் பேஸ்ட், அதே மாதிரி ஒரு இன்றைக்கு ஹெல்த் செக்டர்லயே அதை தாங்கி பிடிக்கிற ஒரு துறை. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. மேலும் உங்களுக்கு இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னா தளம் அமைப்பு தொடர்பு கொள்ளையிலும், இல்லாட்டி உங்களோட ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்க ஹெல்த் மினிஸ்ட்ரி வெப்சைட்ல போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு நீங்களே செய்யலாம். அப்படி உங்களுக்கு செய்ய கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க தளம் ஆஃபீஸில் கண்டெக்ட் பண்ணீங்கன்னா தளம் ஆஃபீஸ் விட்டாங்க நாங்கள் இங்க இருந்து அப்ளை பண்ணி தர முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. 7 அளவுக்கு மேக்சிமம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் கிட்டத்தட்ட பெரும்பாலான ஒரு தொகையில நர்சஸ் எடுக்கிறதுக்குரிய இந்த முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கன்ற கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம்.